வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்முடைய கண்கள் பற்றியும் அதற்கான சரியான உணவுகளை பற்றியும் தினமும் சில விஷயங்களை நம்ம தவிர்க்காமல் செஞ்சோம்னா நம்முடைய கண் பார்வை குறையாமல் பாதுகாக்க முடியும். மருந்து மாத்திரை இல்லாமவே இயற்கை உணவுகள் மூலம் நம்ம பார்வையை வலுப்படுத்தலாம். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தெரிவுபடுத்துங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது கேரட். இதில் அதிக அளவில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது நம்ம உடலில் விட்டமின் ஏயா மாறி ரெட்டினாவை பாதுகாக்க செய்யுது. அதனால தான் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கேரட்டை சாப்பிட்டோம்னா பார்வை நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா கேரட்டில் அவ்வளவு நன்மைகள், கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கேரட் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். இதை நம்ம ஜூஸாக டெய்லி எடுக்கலாம். இல்லைன்னா காய்கறி சீக்கிறதுல சீச்சு அதில் கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணி தேங்காய் லைட்டாக திருவி போட்டு நீங்கள் அதை ஒரு ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம். இல்லைன்னா பச்சை கேரட்டாக நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இல்லைன்னா சாலட் மாதிரி செஞ்சும் நம்ம சாப்பிட்லாம். தினமும் ஒரு கேரட் நம்ம எடுத்துக்கிறணும். ரெண்டாவது உணவு அப்படின்னா பசலைக்கீரைங்க. இந்த பசலைக்கீரையில் லூட்டின் மற்றும் சியாசாத்தின் என்னும் கண்ணுக்கு தேவையான 2 சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை கொண்டது இந்த பசலைக்கீரை. இது பார்வையை மேம்படுத்துறதோடு வயதிற்கு ஏற்ப ஏற்படும் கண் பிரச்சனை அனைத்தையுமே சரி செய்யக்கூடியது இந்த பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரையை நீங்கள் வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் சேர்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலும் கண்ணாடியை நீங்கள் கழட்டி வீசிடலாம். அந்த அளவுக்கு உங்கள் கண்ணை பாதுகாத்து உங்கள் கண்ணை பார்வையை மேம்படுத்தக்கூடிய சக்தி இந்த பசலைக்கீரைக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வாரத்தில் 3 நாள் இதை நீங்கள் கடைஞ்சோ இல்லை வேறு கூட்டாவோ இல்லை சாம்பார் ஏதாவது நீங்கள் இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண் சார்ந்த எந்த நோயும் உங்களுக்கு வரவே செய்யாது. இது எங்கே கிடைக்கும்னா மோஸ்ட்லி மார்க்கெட்லலாம் இது இருக்காது. இது ரேரு. கிராமங்களில் வீடுகள் தோறும் இதை வளர்த்துட்டு வருவாங்க. அதே மாதிரி சிட்டியில் நர்சரியில் இது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை வாங்கிட்டு மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம். இல்லை யாராவது தெரிந்த வீட்டில் இது இருந்துச்சுன்னா ஒரு கொப்பு நீங்கள் ஒடிச்சிட்டு ஈஸியாக நீங்கள் லைட்டாக கொஞ்சம் மண் போட்டு நீங்கள் ஊண்டி வச்சிங்கனாவே இது ஈஸியாக தளைஞ்சு வரக்கூடிய ஒரு கீரை. இதை கொடி பசலி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிராமங்களில் அப்படியே சும்மா அங்கங்கே கிடக்கும். யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. விளையாட்டுத்தனமாக அந்த செடியில் உள்ள அந்த பிங்க் கலருக்காக அந்த விதைகளை பழத்தை பறித்து நாங்கள்லாம் விளையாடுவோம். அந்த அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு நன்மை இருக்குன்னு தெரியாமல் நாங்களாம் இருந்தோம். மூன்றாவதாக உள்ள உணவு என்னென்னா முட்டையோடைய மஞ்சக்கரு. இது கண்களுக்கு தேவையான விட்டமின் ஏ, ஜிங்க், லூட்டின் போன்ற சத்துக்களை கொண்டு இருக்குது. இது கண்களின் ஒளி பிளம்பை அதிகரிக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. தினமும் நீங்கள் ஒரு நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் எடுத்துக்கிறலாம். இல்லை கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய முட்டையை நீங்கள் எடுத்துக்கிறலாம். ஆனால் நாட்டுக்கோழி முட்டை இன்னமும் சிறந்த சத்துக்களை கொண்டது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துக்கிறங்க. அதாவது முட்டையை அவிச்சோ இல்லை குழம்போ இல்லை ஆம்லேட்டோ ஏதாவது ஒரு வடிவில் நீங்கள் முட்டையை நீங்கள் எடுத்துக்கிறணும். நாலாவதாக உள்ள உணவு சுறா மீன்க. இதை டூனா ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுறா மீனில் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது கண் சோகைகள் இருக்கக்கூடியது. கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த சுறா மீனுக்கு இருக்குது. நீங்கள் வாரம் 2 முறை இந்த மீனை வாங்கி நீங்கள் மீன் குழம்பு இல்லை வறுவல் இல்லை பொரிச்சு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிறலாம். ஐந்தாவது வேர்க்கடலை, பருப்பு வகைகள் அனைத்துமே, நட்ஸ், இது எல்லாமே ஒரு சூப்பரான உணவு. இதில் விட்டமின் இ அதிக அளவில் இருக்குது. இது கண்களின் செல்களை வலுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. நீங்கள் தினமும் ஒரு கை அளவு நீங்கள் வேர்க்கடலையை எடுத்துக்கிறலாம். அதாவது நட்ஸ், பாதாம், முந்திரி,
இது எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு 3 இப்படி எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். வேர்க்கடலையில் வந்து வேர்க்கடலை உருண்டை இதெல்லாம் வந்து வளரும் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து கண் ஆரோக்கியம் வந்து இன்னமும் மேம்பட செய்யும். ஸோ வளரக்கூடிய குழந்தைகள், பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகள் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வேர்க்கடலை ஸ்நாக்ஸ் இல்லைன்னா பாதாம், முந்திரி இதை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பருப்பு வகைகள்னு பார்க்கும் பொழுது நம்ம வேக வச்சு அதை லஞ்சுக்கு நம்ம டிஃபனாக கொடுக்கலாம். 6வதா இருக்கக்கூடிய ஒரு உணவு மாம்பழம். இதில் பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ, விட்டமின் சி இது எல்லாமே வந்து அதிக அளவில் இருக்குது. இதில் வந்து சாலட் இல்லைன்னா மாம்பழத்தை அப்படியே நம்ம குடிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஜூஸாகவும் குடிக்கலாம். இது இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட். ஸோ வந்து மாம்பழத்தை வந்து நம்ம அனைவருமே வாங்கி உண்டு மகிழுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 7வதாக இருக்கக்கூடிய ஒரு உணவு வந்து தக்காளிங்க. தக்காளியில் வந்து லைகோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது. இது நம்ம கண்ணு மேலே டைரெக்டாக வந்து சூரிய ஒளி படும் பொழுது நம்மளுக்கு யூவி கதிர்கள் வந்து நம்ம கண்ணில் படும். அதனால நம்ம கண்ணுக்கு சில பாதிப்புகள் ஏற்படும். அந்த பாதிப்பை குறைக்கிற தன்மை இந்த லைகோபின்க்கு இருக்குது. ஸோ வந்து தக்காளியை நம்ம தக்காளி ரசம், தக்காளி சட்னி இந்த மாதிரியான வடிவில் நம்ம உணவில் சேர்த்துக்கிறலாம். முக்கியமான சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கண்களுக்கு வந்து தூக்கங்கிறது மிக சிறந்தது. ஸோ வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது நீங்கள் தூங்க வேண்டும். மொபைல் அதாவது லேப்டாப் இந்த மாதிரி பார்க்குறத நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறணும். கண்களுக்கு அவ்வப்போது நீங்கள் பயிற்சிகள் கொடுக்கணும். அதாவது பார்வையை இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் இந்த மாதிரி மாற்றணும். அப்போ வந்து கண்களை வந்து நீங்கள் மூடி திறக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி வந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுக்கு கண் பார்வை அனைத்தும் சரியாகிவிடும். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா கண் பார்வையை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்னு? இதில் ஏதாவது ஒரு உணவை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டாவே போதும், உங்களுடைய கண் பார்வையை நீங்கள் மேம்படுத்தலாம். மருந்து மாத்திரை இல்லாமல், கண் சிகிச்சை இல்லாமல் பார்வையை நீங்கள் தெளிவாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.